சார் கவர்மெண்ட்ல நிறைய தப்பு இருக்கு, இருக்கலாம். கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, மக்கள் பிரச்சனைகளை இவங்க பல விஷயங்களை தேர்தல் வாக்குறுதி சொன்னதெல்லாம் நிறைவேற்றல. அதாவது கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம். பட் இந்த எலெக்ஷன் அதுவும் இஷ்யூ தான். ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் விஜய் வர்றாரு, இன்னொரு வரட்டும், அது மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். பிரச்சனைகள் அடிப்படையில் தான் தங்களுக்கான தலைமை யாரு, தனக்கான ஆட்சி எதுன்றதை மக்கள் தீர்மானிப்பாங்க. விஜய்க்கான பிளேஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ பிரபலமான நடிகர், நிறைய பேர் இவர் அப்படி தானே இருந்தார். யார் பவன் கல்யாணம் அப்படி தான் இருந்தார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணார், இவர் இப்போ பண்ணியிருக்காரு. நான் ஒரு 20 ஆண்டுகளாக வந்து 2 பேரையும் பார்க்குறேன். நான் என்றைக்குமே அவங்கள 2 பேரோடையோ ஒரு அரசியல் ரீதியாகவோ கவர்னன்ஸ் ரீதியாகவோ என்றைக்கும் நான் பேசினது கிடையாது. ஸோ அவருடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்குது, கொள்கைகள் எப்படி இருக்குது, அவருடைய விஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 20 வருஷமாக என்னோட பேசலை. அவர் வந்தார், 10 வருஷத்தில் அவர் செகோவார் அண்ணார், பெரியார் அண்ணார், குவெம்பு அண்ணார், கத்தார் அண்ணார், மோதியை திட்டினார், சந்திரபாபு திட்டினார். அது தெரிஞ்சு போச்சு. அது சும்மா மாற்றிக்கிட்டே இருக்கும். இவர் இப்போ தான் வந்திருக்காரு, ஒரு 3 மீட்டிங் பண்ணியிருக்காரு. மக்கள் நான் ஜெயிக்கிறேன்னு சொல்கிறாரு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வர 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 விஜய் ஒருத்தர் பத்தாதில்ல. இப்போ ரஜினி சாரும் ட்ரை பண்ணார், இன்னொருத்தரும் ட்ரை பண்ணார். பட் மக்கள் பார்ப்பாங்களே எல்லாமே ஓட் ஆகுமா, இல்லை இளைஞர்கள் ரசிகனுங்கிறதுனால ஓட்டு போட்டுருவாங்களா? பொறுப்பு. ரஜினி சார் சொல்றீங்க, திரு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராமலேயே, அரசியல் கட்சி தொடங்காமலேயே அரசியல் கட்சி விட்டு போயிட்டார், அரசியல்ல இருந்து ஒதுங்கிட்டாரு. ஆமாம், இது பார்க்கல. இது சீரியஸாக வந்திருக்காரு. இவங்க பின்னாடி யார் இருக்காரு? இது வர வர ஒரு 2-3 மீட்டிங் தானே பண்ணியிருக்காரு. இன்னொரு ப்ரெஸ் மீட் கூட வச்சதில்லை. மக்கள் கேட்குற கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கணும்ல. சரி, விஜய் அதை பார்க்கலாம். பிகாஸ் ஒரு மனுஷன் வர்றது வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யார்? யாருக்குமே உரிமை இல்லை. எனக்கு எந்த உரிமையும் இல்லை. பட் நம்ம தமிழ்நாட்டையோ ஒரு அரசியலையோ ஒரு விவசாயியோ ஒரு இளைஞர்களையோ ஒரு கவர்னன்ஸையோ பண்ணக்கூடிய இதற்கான கேள்வி கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை நீ வர வைக்கிறியான்னு கேட்குறதுல என்ன தப்பாக இருக்குது? யார் வேணாலும் வரலாம்.